கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்தோட கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். நன்றி அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, ஸ்தோத்திரம் அப்பா. வல்லமை உள்ளவரே ஸ்தோத்திரம், மகிமையின் தேவனே ஸ்தோத்திரம், சர்வ வல்லமை உள்ளவரே ஸ்தோத்திரம், சாவாமை உள்ளவரே ஸ்தோத்திரம், எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தேவன் தங்கும் வாசஸ்தலம், துதி ஸ்தோத்திரம் சமாதானம், தேவ மகிமை நிறைந்ததுவே எமதுள்ளம், தேவனின் ஆலயமே. இயேசுவின் தூய இரத்தத்தினால், இன்னும் அவர் உபதேசத்தினால், பரிசுத்த ஆவியாலே மனதமே பங்கமில்லா தூய்மையடைந்திடுதே. தேவன் தங்கும் வாசஸ்தலம், சத்துருவை தம் பாதத்தின் கீழ் சீக்கிரம் தாழ்த்திடும் காலம் வரை, வலது பாரிசத்தில் வீற்றிருப்பார், வெற்றியடி தெம்மை சேர்த்திடுவார். வலது பாரிசத்தில் வீற்றிருப்பார், வெற்றியடி தெம்மை சேர்த்திடுவார். தேவன் தங்கும் வாசஸ்தலம், அன்பின் நிமித்தம் எம்பிரித்தே, ஆண்டவர் நம்முடன் சந்தோஷித்தே, நம் நடுவே தேவன் அமர்ந்திருப்பார், நம் மனம் பூரித்து பாடிடுவோம். தேவன் தங்கும் வாசஸ்தலம், துதி ஸ்தோத்திரம் சமாதானம், தேவ மகிமை நிறைந்ததுவே எமதுள்ளம், தேவனின் ஆலயமே. ஏசாயா 22வது அதிகாரம் 22வது வசனம். Let's turn our Bibles to Isaiah chapter 22 and verse 22. தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்க அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாத படிக்க அவன் பூட்டுவான். I will give the key of the house of David. I will keep the key of the house of David on his shoulders. அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்க அவன் திறப்பான். He will open in such a way that no one will close it, and he will close in such a way that he will open in such a way that no one will close it, and he will close it in such a way that no one will open it. ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்க அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாத படிக்க அவன் பூட்டுவான். அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன், அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 22:20, அந்நாளிலே இல்க்கியாவின் குமாரனாகிய எலியாக்கிம் என்னும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து, உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து, உன் கச்சையால் அவனை இடைக்கட்டி, உன் அதிகாரத்தை அவன் கையிலே கொடுப்பேன், அவன் எருசலேமின் குடிகளுக்கும் யூதாவின் வம்சத்துக்கும் தகப்பனாய் இருப்பான். இங்கே these verses are spoken against ஷெப்னா. ஷெப்னா என்கிறவன் அந்த அரண்மனை விசாரிப்புக்காரனாக இருந்தான் என்று 15ஆம் வசனம் சொல்லுகிறது. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்ததாவது, நீ அரண்மனை விசாரிப்புக்காரனும் பொக்கிஷக்காரனுமாகிய ஷெப்னா என்பவரிடத்தில் போய் சொல்ல வேண்டியது என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையிலே அவன் சில காரியங்களை தவறான முறையிலே அவன் இருந்தபடியினாலே அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. These verses are spoken against Shebna, an official in King Hezekiah's court who abused his power and status. So God replaced Shebna by giving that place to Eliakim. Eliakim is appointed by God as a faithful servant and was vested with authority. நம்ம உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை நிச்சயமாகவே தேவன் பார்க்கிறவராக இருக்கிறார். இங்கே பார்க்கிறோம்,
எசேக்கியா ராஜா என்ன பண்றாரு, எலியாக்கீம் அங்க அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். கர்த்தரே சொல்றாரு, அந்நாளில் எல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து, கர்த்தரே என்ன பண்றாருன்னா, நான் அவனை இந்த இடத்துல உறுதியான இடத்துல ஆணியாக கடாவேன். 23வது வசனம், அவனை உறுதியான இடத்துல ஆணியாக கடாவேன், அவன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஐ வில் பிளேஸ் ஆன் his shoulder the key of the house of David. இங்கே அந்த சாவி, அந்த திறவுகோல் என்று சொல்லும் பொழுது அது எதை குறிக்கிறது? ஒரு பூட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி திறப்பீங்க? திறவுகோல் வேணும். ஸோ த கீ ரெப்ரசன்ட்ஸ் த authority. The key represents absolute authority over the kingdom. He acts as king's trusted deputy. Revelation 3:7 வெளிப்படுத்துகிற விசேஷம் 3வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் 7வது வசனத்தில், பிலடெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்க திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாத படிக்க பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. There are lots of comparison here. These verses are almost similar. அங்கே நம்ம ஏசாயாவில் படிக்கும்போது எலியாக்கீமை குறித்து நம்ம பார்க்குறோம். இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. There are certain similarities, some comparison we will see. முதலாவதாக பார்த்தீங்கன்னா, அந்த எலியாக்கீம் அந்த நாமத்தில் அந்த பெயருக்கு என்ன அர்த்தம் என்றால், God will raise up, அதாவது கர்த்தரால் உயர்த்தப்பட்டவன் தான் இந்த எலியாக்கீம் என்பவன். We know about Jesus. God raised up Jesus from the dead. He was resurrected. இரண்டாவதாக இந்த எலியாக்கீம் கிட்ட என்ன கொடுக்கப்பட்டதுன்னா, he was given the key of David. He was given authority over Jerusalem. But you know about Jesus, he is given a key. He also has been given the key, but he has the supreme authority over heaven and earth. Not only over Jerusalem, but he has the supreme authority over heaven and earth. இங்கே நம்ம பார்க்கிறோம், as a servant he is a faithful steward. And when you think of Jesus, he is not only a servant, he was a suffering servant, but now he is the king of kings. அந்த குதிரையில் ஏறி வந்தார். அவரோட தொடையில் எழுதப்பட்ட நாமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்ற நாமம் அவர் மேலே எழுதப்பட்டிருக்கிறது பார்க்குறோம். The fourth thing what we learn from this passage is, he was the pig in a secure place. அந்த உறுதியான இடத்துல ஆணியாக கடாவேன் என்று சொல்லும்போது இட் ஷோஸ் த சோர்ஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி. ஒரு ஆணி ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா அது ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா தான் அதில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், சிலதெல்லாத்தையும் பாரங்களை இறக்கி வைப்போம். சிலர் அதில் பேக்ஸ் வைப்பாங்க, இல்லை எத்தனையோ காரியங்களில் நம்ம அதை ஹேக் பண்ணுவோம். ஸோ தட் ஷோஸ் த சோர்ஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி அண்ட் சப்போர்ட். அண்ட் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த ராக் ஆஃப் அவர் சால்வேஷன், ஸோ தட் வி கேன் லீன் ஆன் ஹிம். நம்மளுடைய பாரத்தை நான் தான் நம்ம வாசிக்கிற சங்கீதத்தில், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஸோ தோ எலியாக்கீம் வாஸ் அ காட்லி லீடர், ஹி வாஸ் அ காட்லி லீடர் ஒன்லி, பட் ஸ்டில் ஹிஸ் ஸ்டெபிலிட்டி வாஸ் ஒன்லி டெம்பரரி. அதை நம்ம வாசிக்கும் பொழுது ஏசாயா 22:25 உறுதியான இடத்தில் கடாவப்பட்டிருந்த ஆணி அந்நாளிலே பிடுங்கப்பட்டு முறிந்து விழும், அப்பொழுது அதன் மேல் தொங்கின பாரம் அருந்து விழும் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். அப்போது என்னதான் இந்த எலியாக்கீம் எருசலேம் மேலே அவருக்கு பதவி கொடுக்கப்பட்டாலும், there was a day when he has to come out of his post. His stability was only temporary. ஆனால் நம்முடைய ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, he is not a human leader. No human leader lasts for ever. But our God, who is the King of Kings, he is eternal. Okay, Jesus, the Lamb of God, rules with eternal authority and ஃபெய்த்ஃபுல்னஸ். அதனால் எலியாக்கீமுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில் உண்மையின் நிமித்தம் அவர் உயர்த்தப்படுகிறான். இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம சில கம்பேரிசன்ஸ் நம்ம பார்த்தோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் வேர்சஸ் நம்ம இங்கேயும் அங்கேயும் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம இன்னும் ஆண்டவரை பற்றி உறுதியாக நம்ம அறிந்துக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே உயர்வை கர்த்தர் கட்டளையிடுவார். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் இந்த வசனத்திலிருந்து எங்களுடைய இடைப்பட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய அப்பா சார்ந்து கொள்ளுதல் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் மேலே இருக்க அந்த நாமத்தையே நாங்கள் சார்ந்து கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.